அதனில் வாழும் முருகா செங்கை வடிவேலனே சிவசுப்பிரமணியனே செங்கை வடிவேலனே சிவசுப்பிரமணியனே சிரமாறு பன்னிகை தோழனே மதினி முருகா திருமலை அதனில் வாழோ சிரமாரி பன்னிகை தோழனே உருவன்ற உன்னோழி சிறுவன் நான் கண்டிட உள்ளத்தில் தோன்றி நின்று முருகா உற்ற கவி பாடிட நற்றமிழ் போடிட உற்ற கவி பாடிட நற்றமிழ் போடிட உபதேசோனிய திருமலை அதனில் முருகா திருமலை அதனில் வாழோ உபதேசோனியருள் அருவன்ற சொருபனே குருவென்று சொல்லிட அடியன் திருநாவு தன்னில் முருகாச்சர உச்சரி திச்சனம் காக்கவே அச்சர உச்சரி திச்சனம் காக்கவே அசுரரை வதைத்த முருகா சொல்லிட அடியன் திருநாவு தன் அடியன் திருநாவு தன்னில் அசுரரை வதைத்த முருகா முருகா மறுவென்ற பிச்சி மலர் கலப கஸ்தூரியுடன் வாசேனை அணியும் வேளா வாசேனை அணியும் வேளா முருகா மைந்தன் நான் பாடுவேன் சிந்தையில் தவறாமல் மைந்தன் நான் பாடுவேன் சிந்தையில் தவறாமல் மறந்தருவாய் உமையபாலா ஆண்டவன் மாயாண்டி மாசூடலை மல்லிகை பூவாசேகனாம் எங்கள் பேச்சி மகன் பேயாண்டி பிச்சு பூவாசேகனாம் சுடலை பின்னி விட்ட பூச்சேரம் செல்ல புள்ள சுடல தெய்வம் செஞ்சூடலம் மாயாண்டி செவ்வந்தி பூவாசேகனாம் ஆண்டவன் உய்காட்டு சுடல தெய்வம் சுடலை மாயாண்டி கதையப்பாட
பார்வதிக்கு தோழியாக பிரவி செய்யப்பட்ட பராசக்தி உமையவளுக்கு தோழியாக பிரவி செய்யப்பட்ட பேச்சி பிரமசக்தி என்னும் இரு பெண்களையும் இறைவன் கடவுள் கைலாசத்துக்கே ஆகாது என்று பார்வதி வெறுத்துரைத்ததுனால பகவான் கடவுள் ஏ அம்மா பேச்சி பிரமசக்தி நீங்க அக்கா தங்க ரெண்டு பேரும் ஆதி கைலாசத்தில் அமர்வதற்கு அருகதையே இல்ல. கைலாசத்தின் வடபுறத்தில் வனாந்தர காட்டுக்குள்ள தில்லைவனம் என்ற மையானத்தில் சுடுகாட்டை காத்துக்கொண்டு சுதந்திரமாய் சுடுகாட்டு பேச்சியாக இருப்பாய் என்றார். உனக்கு வேலை வரும் வேண்டிய வரத்தை தந்து பூதகம் அனுப்பி வைக்கிறேன் என்று பகவான் பொறுமையா சொல்லி அனுப்பி வைத்தார். அப்படிப்பட்ட பேச்சு பிரம்மசக்தி பலகாலம் பல யுகம் இருந்தார். அதன் பின்னாலே ஈசன் என்னன்னு கேட்கல. அதனாலே அன்னையான வனப்பேச்சி மாஷான பேச்சு மனதில் நினைத்தா பகவான் கடவுள் சொல்லி எவ்வளவு காலம் ஆச்சு நம்மள பூலோகத்துக்கு அனுபவதாக சொன்னார இதுவரைக்கும் நாமளை யார் எடுத்து பார்க்கலையா? அப்போ பொய் சொல்லிதானே சுடுகாட்டை காக்க வச்சிருக்காரு. அதனால பொய் சொன்ன பகவானுக்கு சரியான பாடம் போட்டணும். எப்படி என்றால் இறைவனாகிய பகவானுக்கு மூன்றாவது பிள்ளை மணிவிளக்கிலே பிறந்த மாயாண்டி சுடலை உலகெல்லாம் ஆள வந்த உய்காட்டு சுடலை மாயாண்டி சிறு பிள்ளையாக இப்போ கைலாசத்துல தங்கத்திரு தொட்டில உறங்கிட்டு இருக்கலாம். இப்போது நாம் அங்கு சென்று அறியாத பிள்ளை மாயாண்டி சுடலையை நாம் மாயாஜாலத்தால் ஏமாற்றி அழைத்து நாம் இருக்கும் தில்லைவனத்திலே கூட்டி வந்து செல்லமகன் சுடலை மாடனுக்கு தில்லைப்பால் ஊட்ட வேண்டும். சுடுகாட்டுக்கு அழைத்து வந்து சுடலை மாடசுவாமிக்கு சுட்டபணத்தை தின்பதற்கு கொடுக்க வேண்டும். சிறுபிள்ளையான மாயாண்டி எதை கொடுத்தாலும் அவுக்கு அவுக்குன்னு தின்றுவான். மாயாண்டி சுடலை பிணமதை தின்றுவிட்டால் இறைவனாகிய கடவுள் பிணத்தை தின்ற பிள்ளை பிரமகையிலைக்கு உதவாது. நீ பிணந்துன்னு பேச்சுக்கே பிள்ளையா போடா என்று ஈசன் மாயாண்டி சுடலையை நமக்கு மகனாக தந்து அவர் ஆதியிலே சொன்னபடி பேச்சு பிரம்மசக்தி ஆகிய நாமளுக்கு வேண்டிய வரத்தை தந்து பிள்ளையாக மாயாண்டி சுடலையும் தந்து நாமளை உடனடியாக பூலோகத்துக்கு அனுப்பி வைப்பார். அதற்கு சரியான சந்தர்ப்ப வேலை இதுதான் என்று சாமாதி சாமம் போல சக்தியான பேச்சி அம்மா மாயாண்டி சுடலை படுத்துறங்கும் மாணிக்க தொட்டில் அருகே மாய வடிவத்தில் வந்து நின்று செல்லமகன் மாயாண்டி சுடலையை அன்னையான பேச்சு அழைக்கின்றார். என் மகனே சுடல தெய்வம் சுடல தெய்வம் பிள்ளை மாயாண்டி மாயாண்டி உன்னை பெற்றதாயி நான் தானேடா என் பேரு பேச்சி அம்மா பேச்சி அம்மா பேச்சி பெற்ற திருமகந்தா திருமகந்தா பிள்ளை பேயாண்டி சுடல தெய்வம் சுடல தெய்வம் ஏதோ ஈசனுடைய விதிப்பாயனால் ஆதி வெள்ளி கைலாசத்தில் அம்பிகை பார்வதிக்கு மகனாக நீ அறியாமல் வளர்ந்து வாராய் உன்னை பெற்றதாயி பார்வதி அல்ல பார்வதி வளப்புத்தாய் தான் ஒந்தனுக்கு உண்மையான தாய் நான் பேச்சி அம்மா அதனால் என் மகனே சுடல தெய்வம் உய்காட்டு சுடல தெய்வம் என்னுடைய வார்த்தை கேளு வார்த்தை கேளு கைலாசத்தில் இருப்பையான வயிற்றுக்கு உணவு கிடைக்காதப்பா தாய் பார்வதியாயிடம் மதியிலே சுடலை பாலமுதா உண்டையானா உனக்கு பாதி வயர் நிறையாதேடா உமைய வெள்ளியிடம் மதியிலே நீ கொங்கை பால் குடித்தாயானால் குடலுக்காது பற்றாது உள்ள உடலமிர்தம் உண்டையானா உள்வயரின் நிறையாது இப்போ
என்னோட வாமகனே சுடல ஏகப்பட்ட உணவு தாரே மையான பேச்சி அம்மா பிரமகுல ராட்சதையாள் பிரமகுல ராட்சதையா மாசான பேச்சி அம்மா மகனை மறைமுகமா அழைக்கும் போது தாயான பார்வதி தலைவனாகிய பகவானோட அந்த புறத்துல வந்திருக்கா. செல்ல பிள்ளை மாயாண்டி சுடலை தனியிலே உறங்கிட்டு இருக்காரு. தொட்டில்ல தூங்குற சுடலையத்தான் தோகையான பேச்சியம்மா தட்டி உசுப்பிட்டா. மாயாண்டி சுடலை கலகலன்னு சிரிச்சிட்டான். அப்பதான் இவன் பொல்லாத பிள்ளை, இவனை எப்படி நம்ம கைவசப்படுத்தணும், இப்பேற்பட்ட பிள்ளை தான் நமக்கு தேவை என்பதாக நினைத்து பேச்சியம்மா மகனே என்னோட வா என்று மகன் மாயாண்டி சுடலைய பற்றுதல் பாசத்தோடு அழைப்பது போல அழைக்கா. அப்ப மாயாண்டி சுடலை கேட்டார், அப்பா நீ யாரு? பேச்சியம்மா பேச்சியம்மா மகன் தான், நீ பேயாண்டி சுடல அப்படியா? நான் இப்ப எங்கே வர வேண்டும்? மகனே மாயாண்டி சுடலை இன்றைய தினத்துல உனக்காக உய்காட்டு சுடலை முண்டா இந்த ஆதி கைலாசத்துல மகனே மாயாண்டி மாசுடல மகனாதி வெள்ளி கையில அந்த நேர் தெருவாதியில குட்டி ஐயர் மகள் அழகு மகள் ஒருத்திக்கு ஒரு மகளாம் மணி பாப்பாத்தே ஒரு உருக்கு மணி பாப்பாத்தே ஆண்டுதான் மடிந்துட்டாள மறையவன் பெற்ற மகா மங்கை ஒரு பாப்பாத்தியம் அவளும் தல பிள்ளதான் அவ சூழும் தல பிள்ளதான் அவ அம்மாவும் தல பிள்ளதான் அவ பாட்டியும் தல பிள்ளதான் பூட்டியும் தல பிள்ளதான் அவ பூட்டியும் தல பிள்ளதான் மக பவளக்கண்ணி பாப்பாத்தி மங்கை அவளு மத்த சூலி எல்லோ வீதி ஐயோ இறந்து மாடிந்து இட்டாள சதுர்மறை ஒன்பற்ற மகள் செல்ல மக பாப்பாத்தி மாண்டும் மாடிந்தவளை மறையவர்கள் ஒன்று கூடி கழுவி கொடுப்பாட்டி கட்டணத்தில் தூக்கி வைத்து தில்லைவானம் மையானத்தில் அந்த தியான்மொழிய கொண்டு வந்து எருவழிக்கு பிரேதம் வைத்து அங்க ஈரமண்ணம் மேல போட்டு சுத்தி எருவடிக்கு சுட்ட மண்ண மேல போட்டு பரத்தி எருவடி
எருவடிக்கு பச்சை மண்ண மேல போட்டு எருவடிக்கு பிரேதம் வைத்து 9 வாசல் போட்டு யாமகால தூதம் வந்து யாமகால துருத்தி போட்டு ஊதுறான மங்கையவ பாப்பாத்தி மாண்ட ஒரு பிரேதம் தானே அதோ மையானத்தில் வேகூதப்பா ஏ உலகத்தில சிறந்தவனே சிறந்தவனே ஏ என் மகன மாயாண்டியம் ஏ உய்காட்டு சுடல தெய்வம் நம்ம மையானம் போகணுமே இப்ப மாண்டவனந்துங்கணுமே சுட்டவனந்துங்கணுமே ஏ என் சுடலமாயாண்டி சீக்கிரம் எழுந்தரித்துவா மகனே ஏ மையான பேச்சியம்மா மங்கையானவன பேச்சி சுடுகாட்டு பேச்சியம்மா அழைத்ததொரு நேரத்திலே ஏய் காட்டு சுடல தெய்வம் படுத்திருந்த தொட்டில் வெட்டி இறங்குதானே தொட்டில் வெட்டி இறங்குதான் புல்லு போட்டு பாய்தான் குழந்தை போல இருந்தவன் தான் ஏ உய்காட்டு சுடலை முண்ட ஒரு கோபுரம்மா வளர்ந்துட்டான் மலர போல இருந்தவன் சுடலை ஒரு மலை போல வளர்ந்து நின்றான் ஏ தலையில் ஒரு குல்லா எங்க உய்காட்டு சுடலை கீர்த்தான் ஏ தாமரக்கா சொல்லடா கச்சதான் அறிந்து கட்டியே சுங்கரிட்டான் ஆன பந்தம் ஒரு கையில யாருக்கு தேடி மறுகையில ரூபா ஒரு கையில சுடல வேட்ட பந்தங்கள் பொல்லாத சுடல தெய்வம் கொண்டந்தாடி கையில் எடுத்தான் போருக்குள்ள தலைமையால ஒரு கையில ஆயுதம் ஒரு கையில பந்தங்கையும் ஆக ஊக்காட்டு சுடலை ஊழ சத்தம் போடுதானே கண்ணால் கண்ட பேச்சியம்மா கலகலன்னு சிரிக்காள ஏ என் மகனமாயான் அதுவும் ஆஷானத்தில்லையில ஏ அம்மறையவன் பெற்றமாக ஏழு மாத்த சூரியாவா தல புள்ள சூரிதானே மாண்டதொரு பிரேதம் தானே மையானத்தில் வேகுதப்பா அவனை மாமிசத்தை திங்கணுமே நாம மனங்குளிர நிக்கணுமே ஏ உய்காட்டு சுடலை தெய்வம் மாயாண்டி மாசுடலை ஏழையாது தவறுதப்பா வேட்டையாட போகணும் இன்னும் மையான பேச்சு அம்மா மாயாண்டி சுடலைய தாளை கால தில்லைவனகள் மதியில சுடலையா ஏ சுடல கண்ணு
பால் குடிக்கணுமே வாசுடேல ராஜா ஏசுடேல முண்டா ஏ மையானம் போகணுமே ஏசுடேல ஐயா ஊய்காட்டு சுடலையா ஏ சத்ராதி முண்டா ஏ சக்திவான பேச்சு ஏ இடுகாடு போகணுமே ஏ சுடல கண்ணு ஏ ஓடிய சுடலை மாடா எரிந்த பணம் திங்கணுமே போசுடல ராஜா ஏ சுடல கண்ணு ஊய்காட்டு சுடலை ஏ உற்ற பேச்சு அம்மா ஏ பணமிருந்து வியாகுதப்பா ஏ சுடல கண்ணு ஏ ஓடிய சுடலை முண்டா பணத்தை பிச்சு பிச்சு திங்கலாம போசுடல ராஜா ஏ சுடலை கண்ணு போகணுமே சுடல ஐயா ஒரே மாசான பேச்சு ஏ ஊய்காட்ட சுடலை நம்ம மாமுசத்தை திங்கணுமே சுடல ராஜா மாய பேச்சு அம்மா எங்கள் மாயாண்டி சுடலை பூனை போல இருந்தவன் குறிப்பாச்சல் பாயிலான பொண்ணு வெள்ளி கையிலை விட்டு தாயான பேச்சு அம்மனோட புகையோடு புகையாக சுடலை புகையாக போய் கொதித்தான் அப்போ ஓடி வாராள பேச்சு அம்மா மகனே மாயாண்டி சில்லு உடங்கட்டையில அதோ பார் மையானத்தை செத்த பணமாகுது அதோ பாரப்பா உன்னை மரக்கட்டையில முருந்து வேகுது மகனே மாயாண்டி சுடல குண்டையில பிடித்தது கொண்டு விட்டு எரியுதப்பா உடல் உருக உள்ள உருக உள்ள உருக உள்ள எலும்பு தெய்வம் ஏ ஊழச்சத்தம் போடுவான போடு போடு அமோ ஒத்த பந்தம் கையுமாக ஏய் மாயாண்டி ஏ உண்டசாமி ஏ ஆதாளி போடுவான அமோ அமோ ஏ ஈசன் சுடல ஏ மாயாண்டியே ஏ உய்காட்ட ஏ சுடல தெய்வம் அவன் 7 மணியே வல்லையத்த ஏ வல்லையத்த சுடலை எடுத்தானே என் மகனே ஏய் மாயாண்டியே எரியுதப்பா ஏ மூட்டமாதே ஏ மூட்டத்தை பிரிச்சிடப்பா ஏ முண்டசாமி ஏ மாயாண்டியே இந்த முழு பணத்தை எடுத்துடப்பா எடுத்துடப்பா
கரம் பிடித்தான் ஏய் உய்காட்ட ஏ சுடலை முண்டை ஏ பொல்லாத ஏ மாயாண்டி ஏ பேச்சியம்மா ஏ பெற்றமாவன் எங்க பேயாண்டி ஏ சுடல தெய்வம் ஏ பெணந்தின்னும் ஏ மாயாண்டி அங்க பேயரச்சல் போடுதானே போடுதானே இங்க பேயாண்டி கரம் பிடித்தான் வளத்தை சுத்தி இடத்த வந்தான் இடத்த சுத்தி ஏ வளத்தை வந்தான் இடது கால ஏய் மண்டி போட்டான் ஏ வளத்தை சுத்தி இடத்த வந்தான் ஏ மாயாண்டி ஏ பேட்சியம்மா அவன் வலது கால மண்டி போட்டான் ஏ மண்டி ஓட்ட மாயாண்டி ஏ மாசுடல ஏ மல்லையத்த ஏ கரம்பிடித்தான் ஏ முட்டத்தை தட்டுதானே ஏ முண்ட சாமி சொல்ல தெய்வம் இங்க முழுப்பெழுத்த இழுக்கான இழுக்கான ஏ உய்யாடா முட்டத்தையும் தட்டுதானே முழுப்பெண்ணத்தை இழுக்கான ஏ முண்ட சாமி சுடல தெய்வம் அவன் மண்ட ஓட்ட கையில் எடுத்தான் ஏ மாடனுக்கு மாடன் தானே ஏ உய்காட்டு சுடலை மாடன் மாம்பழம் போல் திங்காலுத்தான் அழுக்கால ஒடிக்கான கரும்பு போல திங்கிறான முழங்கால ஒடிக்கான ஏ உய்காட்டு சுடலை முண்டை ஏ செஞ்சுடல மாயாண்டியே அணுக்கால ஒடிக்கான கரும்பு போல திங்காலுத்தான் ஏ 7 மாத சூலியவா எரிந்ததொரு பிரேதமதை ஏ ஈசன் சொடல மாயாண்டிய ஏய் கையால இழுக்கான ஏ கடவுள் மாக மாயாண்டிய ஏ மண்ட ஓட்டை எடுக்குதையா மாம்பழம் போல் திங்காலுத்தான் ஏ பொல்லாத சுடல செய்வோம் ஏ பணம் தின்னும் மாயாண்டிய 7 மாத சூலியத்தான் ஏ ஈரக்கொல தாமரக்கா ஏ அப்பமாக போடுதானே ஏ மணிக்கொடல பிடுங்குதையா ஏ மாலையாக போடுதானே ஏ சிறு உடல பிடுங்குதானே ஏ சிவஞ்சுடல மாயாண்டி ஏ சிறு உடல பிடுங்குதானே ஏ செவ்வரளி மாலையாக திருக்கழுத்துல சூடுதானே ஏ பொல்லாத சுடல தெய்வம் இங்க பேட்சிமாக பேயாண்டியே ஏ உய்காட்டு சுடலை விடுதிவோ உழச்சத்தான் போடுதானே ஏ உட்ட சாம வேளையில ஏ பேய்களுக்கு அதிபதியாம் ஏ பேயாண்டி சுடலை தெய்வம் பெண்ணமத கையில் எடுத்து ஏ பிச்சி பிச்சி தொங்காலுத்தான் ஏ பொல்லாத மாயாண்டியே ஏ மாஷானதில்லையிலே ஏ உய்காட்டு சுடலை மாடன் ஏ மாடனுக்கு மாடன் தானே ஏ உய்காட்டு சுடலை மாடன் ஏ 7 மாத கருவத்தானே ஏ மாவோட கொடியோட ஏ மாவோட கொடியோட ஏ மா பூச போடுதானே ஏ 1008 மாடனுக்கும் ஏ அடங்காத சுடலை மாடன் ஏ உலகமெல்லாம் ஆள வந்த ஏ உய்காட்டு சுடலை மாடன் ஏ உச்சி சேத்தா போடுதானே ஏ அன்னைவன் பேட்சியோடு ஏ ஆதாளி ஓடுதானே ஏ ஆண்டவன் தான் சொல்ல தெய்வம் ஏ மையான அதில்லையிலே ஏ மாண்டவன் நான் கொள்ள போட்டான் இனமத கையில் எடுத்து பிச்சு பிச்சு ஏதுங்கலுத்தான் ஏய்க்கெல்லாம் விருந்து வைத்தான் ஏ மிச்ச நல்ல பணத்தை எல்லாம் ஏ மேல வாரி போடுதானே அவன் கையாதியில எழுத வேணும் ஏ கட்டியாக எடுத்துக்கொண்டான் ஏ தோழதியில எழுத வேணும் சுடலை தொங்க மாற போடுதானே ஏ மாயாண்டி மாசுடல ஏ உய்காட்டு சுடலை ஈசன் ஏ பொல்லாத முண்டானோட ஏ அன்னையான வேட்சியம்மா ஏ ஐயங்காட்சி படைகளோட ஏ ஆண்டவன் தான் மாயாண்டி ஆதாளி போடுதையா ஏ தில்லைவன களமதியிலே தில்லை
பால் உண்டானே ஏ செஞ்சுடல மாயாண்டி ஏ பொல்லாத உலக தெய்வம் தினம் பேயாண்டி கக்கத்தில காதலும்பா ஏ கையாதியில முட்டலும்பா என் மூர்க்கமுள்ள மாயாண்டி என் முண்டமாக உருளுதானே ஏ 21 தேவதையும் ஏ 61 விட்டுறவா ஏ ஐயங்காட்சி பாடைகளோடு ஏ ஆண்ட வந்த மாயாண்டி ஏ ஆதாளி ஓடுதையா ஏ அடங்காத சொல்ல தெய்வம் என் மையா நான் கொள்ள போட்டு என் மாடனுக்கு மாடம் தானே என் மையான பேச்சியோட என் ஆதாளி ஓடுதையா என் ஆட்ட பந்தி ஓடுதாளே எங்க அழகுவன பேச்சியம்மா என் பொல்லாதவன பேச்சு என் பொல்லாதவன பேச்சு என் போய் புகுந்தா சொல்லையே என் பிள்ளையான பேயாண்டிக்கு என்ன மத கையில் எடுத்தான் என் பிச்சி பிச்சி ஒரு கால எங்க பேயாண்டி சொல்ல மாட்டான் என் ஆண்ட வந்த மாயாண்டி என் அதிபதி சொல்ல தெய்வம் என் உய்காட்டு சொல்லை முண்டேன் என் பிள்ளை நான் கொள்ள போட்டு என் தேன்மொழி ஆபட்சியம்மா என் செஞ்சுடல மாடனத்தான் செஞ்சுடல மாடனத்தான் சிறப்பாக அழைக்காளே என் அழகுவன் அபட்சியம்மா என் மாஷான் அதில்லையிலே புலி முண்டம் முடுங்குதாள என் கோதைவன் அபட்சியம்மா அத மடியில் போட்டு அழகு பார்க்கா என் பணம் தின்னும் பேட்சியம்மா என் சந்தியில் அதலை விரித்தா என் சக்தியான அபட்சியம்மா என் சதுராட பெண் பிறந்தா என் வீதியில் அதலை விரிக்கா என் வேதவல்லி பட்சியம்மா அவ விளையாட பெண் பிறந்தா என் சந்தியில் அதலை விரிப்பா அவ சாமம் போல ஒப்பு வைப்பா என் அடங்காத ரச்சதையா என் அந்த போல ஆளுதாளே போல போல ஓட்டா போலக்காரி ஜாலக்காரி என் கூட்டம் போட்ட ஆடுதாளே என் போதைவன் அபட்சியம்மா அவன் மாயாண்டி குழந்தையத்தான் மகனே என்று அழைத்தாளே என் மையான அதில்லையிலே என் அண்ட வந்தான் குழந்தையத்தான் என் அம்மாவன் அபட்சியம்மா என் பக்கத்தில் வைத்தாளே என் அழகுவன் அபட்சியம்மா மக்களைத்தான் முன்னே வைத்த மாய பேட்சியம்மா ஏ மாசான பேட்சி அவன் மண்டபம் நான் கொள்ள போட்ட மாய பேச்சியம்மா ஏ மாசான பேட்சி ஏ பிள்ளைகளை முன்னே வைத்த மாய பேட்சி அம்மா ஏ மாசான பேட்சி அவ பிணமதத்தான் கொள்ள போட்டான் மாசான பேட்சி ஏ குளியில் முண்டம் புடுங்குதாள மாய பேட்சி ஏ மாசான பேட்சி இந்த ஊய்காட்ட சுடலைக்கு தான் கொடுக்காத பேட்சி மாசான பேட்சி ஏ கொல்லி கொண்டு தலை சொறிந்தா மாய பேட்சி மாசான பேட்சி அவ கூட்டத்தில் தலை விரித்தா மாய பேட்சி அம்மா மாசான பேட்சி பொருளுதாள மாய பேட்சி அம்மா ஊய்காட்டு சுடலை அவ ஊழ சட்டம் போடுதாள மாய பேட்சி அம்மா மாசான பேட்சி அந்த சாம நல்ல வேலை தண்ணீரே காட்டு சுடலை முண்டை சாமி அன்னை வான பேட்சி அம்மா சுடுகாட்டு பேய்களோட
மையான பேச்சியம்மா ஏ சுத்தி வந்து ஆடுதாளு ஏ சுந்தேரியா வன பேச்சு ஏ மையான பேச்சியம்மா ஏ மாயாண்டி சுடலையோட ஏய் மண்டபம் தானே தின்று ஏ மையா நான் கொல்ல போட்டு இங்க மாடனுக்கு மாடன் தானே ஏ மாயாண்டி சுடலை மாடன் ஏ தில்லைவா நான் கொல்ல போட்டு ஏ செஞ்சுட மாயாண்டி ஏ உலகெல்லாம் ஆள வந்த இங்க ஊய்காட்டு சுடலை மாடன் 8 பிராஞ்சரியில் கோவில் கொண்ட ஏ பொல்லாத சுடலை தெய்வம் ஏ ஆன போல அலறுதானே அலர் சட்டம் போடுதானே ஏ பேய்களுக்கு அதிபதியா இங்க பேயாண்டி சுடலை தெய்வம் ஏ பேச்சியம்மா பெற்றம்மாவன் இங்க பேரு பெற்ற சுடலை தெய்வம் ஏ சத்ராதியம் உண்டானோட ஏ சாமத்துற மாயாண்டிய ஏ ஆடுதையா பாடுதையா ஏ ஆதாணி போடுதையா ஏ தில்லைவா நான் கொல்ல போட்டி ஏ அன்னைவான பேச்சியிடம் ஏ ஆண்டவன் தான் மாயாண்டிய ஏ ஆனந்தம்மா விடைகள் பெற்று ஏய் உட்காட்டு சுடலை தெய்வம் ஏ உத்தமியா பேச்சியம்மா ஏ பிரமகுல ராட்சதையா ஏ அன்னையிடம் விடைகள் பெற்று ஏ ஆண்டவன் தான் மாயாண்டிய ஏ ஆண்டவன் தான் சுடலை தெய்வம் ஏ வாயு வையார் உன்வடிய முதல வாரான கைலாசம் ஏ கைலாசம் தண்ணீர் வந்து இந்த கட்டழகன் சுடலை தெய்வம் தான் முன்னாலே படுத்திருந்த ஏ மாணிக்க தொட்டில் பக்கம் ஏ மாயாண்டி தானே வந்து என் மத போல இருந்தவன் தான் மதள போல வடிவமானார் கோபுரமாக இருந்தவர் தான் இங்க ஊய்காட்டி சுடலை தெய்வம் இன்னும் குழந்தை போல வடிவமாகி குழந்தை போல உருவம் கொண்டு என் ஒன்று அறியா பிள்ளை போல என் வன பேச்சு பெற்ற மகன் என் அடங்காத ரட்சதையா என் ஆளாளி ஓடுவதையா என் அண்டவன் சுடலை மாடனோடு என் அன்னைவான பேச்சியோடு என் ஆண்டவன் தான் மாயாண்டிய என் கைலாசம் தண்ணில் வந்து என் கட்டழகன் சுடலை தெய்வம் என் முன்படுத்த பிள்ளை போல என் மாணிக்க தொட்டில் இல்ல என் மாயான பேச்சியம்மா என் பேச்சியம்மா பெற்றமாவன் இங்க பேயாண்டி சுடலை தெய்வம் என் முன்படுத்த பிள்ளை போல என் மாணிக்க தொட்டில் இல்ல இங்க மாயாண்டி படுத்துட்டானே ஏ தங்க தெரிய தொட்டில் ஏ சத்ராதி முண்டானுமாய் ஏ தாமத்தோர மாயாண்டி ஏ சல்லடமோ முல்லாவோ சட்டமுட அவருக்கு கட்டு உருளுதான பொருளுதானே ஏ உத்தமியா பற்றமாவன் ஏ பொல்லாத முண்டசாமி ஏ உளச்சட்டம் போடுதானே சாம வேளையிலே ஒழுங்காதாமம் போலே என் அன்னையவா பெற்றமவன் என் அழகு மன பேச்சியம்மா என் மனம் பேச்சி பெற்றமவன் என் வடிவழக மாயாண்டிய என் வட்டம் போட்டு வளையம் போட்டு ஏய் வாரான மாயாண்டிய என் பொல்லாத சுடலை தெய்வம் என் சத்ராதி முண்டானுமா 8 பிராஞ்சேரி கோவில் கொண்ட எங்க ஊய்காட்டு சுடலை முண்டன் என் உண்டாய்கா சுடலை உண்டன் என் பொல்லாத முண்ட சாமி என் ஆடி பாடி விளையாடி என் மாணிக்க தொட்டில் இல்ல இங்க மாயாண்டி மாசுடலை என் மாயாண்டி முண்டசாமி என் தங்க தெரிய தொட்டில் இல்ல என் தானே வந்து படுத்து கொண்டார் ஏ மாணிக்க தொட்டில சுடலை மறுபடியும் படுத்திருக்க அந்த பூர பள்ளியறை அரணோடு அமர்ந்திருந்த ஆதிசக்தி பார்வதி மனதிலே நினைக்காளே எங்க ஊய்காட்டு சுடலை எத்தம்
சாமி அவனை தொட்டிலில தூங்க வைத்து நாம இங்கு வந்து அமர்ந்து இருந்தோம். அழகுமாக சுடரை முண்டேன் பரியாத துடித்தரும் பாலகனை எடுக்கணுமே பாலகனை எடுக்கணும் அவனுக்கு பாலமுதம் விட்டணும். பார்வதியா மனவாதிய தானே இணைத்து அந்த புற பள்ளியரை தன்னை விட்டு அம்பிகை அவசரமா எழுந்துவாரா. அழகு மகன் சொடல தெய்வம் சொடலை முண்டே சுடர மாயாண்டி படுத்துறங்கும் தொட்டில் பக்கம் அன்னை பார்வதியா ஓடி வந்து அழகு மகன் சொடலையத்தான் ஆதிபரா சக்தி அவள் வாரித்தாங்க கையிலெடுத்தான் வாரி மெல்ல கையிலெடுத்தான் சுடலையின் வலது கண்ண முத்தம்பி மகனே என்னி தொடரையத்தான் பார்வதி மதிமுகத்தை முத்தமிட்ட நேரத்தில் எங்க முண்டசாமி சுடலம் மேல கிழத்திரும் அணியல் பார்வதி பெணவாட அடிக்க கண் மகன் மாயங்காண்டி சுடலை மேலே சுடலை உமையவெல்லாம் பதறுதாளே ஆதி சக்தி பார்வதியா அருமகன் மாயாண்டி சொல்லலைய தொட்டில்தான் தூங்க வச்சுட்டு அந்த புறத்துல போய் அமர்ந்திருந்தோம். மீண்டும் வந்து பிள்ளை எடுத்தா பிள்ளை திரும்பி ஏரியெல்லாம் பிணவாட அடிக்க செல்லமகன் உய்காட்டு சுடலை மாயாண்டி திருமேனி எல்லாம் ஒரே சவவாட பிரேதவாட வாய் வயெல்லாம் ஊனாவடைஞ்சிருக்கு. ஐயையோ நமது பிள்ளை மாயாண்டி சுடல எங்கே போனான்னு என்னத்தை தின்னா வாய் வேறெல்லாம் ஊனாவடைஞ்சிருக்கு. என் வாயுமா எங்க போனான்னு தெரியலையே முடிக்க முடியலையே என்று பார்வதி செல்லமகன் மாயாண்டி சுடலைய இந்த உய்காட்டு சுடலை மாயாண்டிய அள்ளி கையில் எடுத்து அந்த புறத்திலே கொண்டு வந்து ஆண்டவனாகிய தன் பகவானை பார்த்து ஆதி பராசக்தியான அம்பிகை பார்வதி சொல்கின்றான், ஆண்டவனே என் கணவனாகிய பகவானே அரணாகிய பரம்பொருளே சாமி நான் பிள்ளை வரங்கட்ட அதற்கு கேட்ட அதற்கு வரங்கட்ட அதற்கு கேட்ட சுடலைய தங்கொடுக்கலாமா இன்னும் சுடலைய தங்கொடுக்கலாமோ கொடுக்கலாமோ மதள வரங்கட்ட அதற்கு கேட்ட மாண்ட பீனம் தின்றதோ அரு கொடுக்கலாமோ செல்வன் வரங்கட்ட அதற்கு கேட்ட சித்த பீனம் தின்றதோ அரு தின்ற சுடலைய தங்கொடுக்கலாமோ குழந்தை வரங்கட்ட அதற்கு கேட்ட ஏ கேட்ட ஒளிய முண்டன தங்கொடுக்கலாமோ காட்டு முண்ட
கொடுத்தேன தான் கொடுக்கலாம் காட்டு சுடலை மாட அழகு திரும்பி அணி எல்லாம் சுடலையின் அழகு திரும்பி அணி எல்லாம் அரங்கோலமாயிருக்குதை சொன்ன போது இத்தனையும் காதில் கேட்டு இளையவந்தம் பரம சிவம் இளையவந்தம் பரம சிவம் உமையவளை பார்த்தல்லவோ உமையவளை பார்த்தல்லவோ உடையவனும் எது சொல் அகிலத்தை படைத்த அம்பிகை ஆதிபராசக்தி நமது அழகு மகன் மாயாண்டி சுடலை எங்கே போனா யாரோட போனா என்னத்தை தின்னா எப்படி எல்லாம் ஆட்டம் போட்டான் எல்லாமே இந்த ஈசை எனக்கு தெரியும்படி தெரியுமா அப்ப ஏன் இடத்துல சொல்லாம சொன்னேனே நமது மகன் நீ கணவன் இல்லா கை குழந்தை கேட்கிற அப்படி ஒரு பிள்ளையை தருவேனானால் அந்த பிள்ளையாலே நீ பெருமை அடைய மாட்ட சிறுமையத்தான் அடைவேன்னு சொன்னேன் என்ன சொன்ன பெருமையோ சிறுமையோ இன்பமோ துன்பமோ எது எப்படி இருப்பினும் இருந்துட்டு போட்டோம் அது என்னோட இருந்துட்டு போட்டோம் 8 நாளைக்குள்ளே ஏந்தோ ஆண் குழந்தை ஆளனில்ல ஆண் குழந்தை அரணே எனக்கு வேண்டும் என்று அந்த பிடிவாதம் ஆரம் கேட்ட இப்போ நமது மகன் மாயாண்டி சொடல எங்க போனான் தெரியுமா அம்மையப்பனாகி நாம் இருவேருக்கும் தெரியாமல் அர்த்த சாமம் போல ஆதி வெள்ளி கையிலே விட்டு அழகுவன பேச்சியம்மா வார்த்தை ஜாலத்தில் மயங்கி நம்ம செல்ல மகன் மாயாண்டி எங்க போனான் தெரியுமாடி அவன் தில்லைவானம் போனாண்டி தில்லை பால குடித்தாண்டி குடித்தான் சுடலை ஆண்டி மாயாண்டி பேச்சி மகன் பேயாண்டி ஏ பேயாண்டி அவன் பேரன் இன்னும் சுடலை ஆண்டி அவன் சுடுகாடு போயிருக்கான் சுட்ட பேணம் தின்று இருக்கான் அவன் பொல்லாத சுடல தெய்வம் பேணம் தின்னும் மாயாண்டி மா
அடங்க மாட்டான் அமர கைலாசத்தில் இருக்க மாட்டான் ஏ உய்காட்டு சுடலை முண்டன் எந்தனுக்கு அடங்க மாட்டான் சுடலை எந்தனுக்கு அடங்க மாட்டான் இந்த உலகத்துக்கும் அடங்க மாட்டான் அவன் பியாயாண்டி சுடல தெய்வம் சேச்சி அம்மா வளர்த்த புள்ள என்ன தின்னும் சுடல தானே அவன் கட்டுக்கு அடங்க மாட்டான் கட்டுக்கு அடங்க மாட்டான் அடங்க மாட்டான் சுடலை அடங்க மாட்டான் கைலாசத்தில் இருக்க மாட்டான் இருக்க மாட்டான் மாயாண்டி இருக்க மாட்டான் என்று கரை கண்டனாய பகவான் சொல்ல ஆமையா அத்தனையும் காதிலே கேட்ட அன்னை ஆதிபராசக்தி ஆமா அழகு மகன் மாயாண்டி சுடலையை கையில் எடுத்தா ஆமா அருவருப்போட சரி ஆண்டவனுடைய திருமடியில ஓங்கி விட்டறிந்த பிள்ளை அப்படி உங்க பிள்ளை பாடு உங்க பாடு இவனை கைலாசத்திலே வைக்க கூடாது ஆமா கூடாது கைலாசத்தில் வைத்தா வைத்தோம் கைலாசத்தில் வைத்தாவா பொல்லாத மாயாண்டி சுடலை சுடுகாட்டில் உள்ள பிரேதங்களை ஒவ்வொன்னா காலை பத்தி இழுத்து வந்து 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 கைலாச நிரம்ப என்னய்யா பிரேதங்களை ஒண்ணுக்கு மேல ஒண்ணா அடிக்க வச்சிருவான் அடிக்க வச்சிரும் அட்டியல் போட்டுருவோம் விளையாட்டுத்தனமா ஆமா மூடை அட்டை போட்டு பாரு அட்டியல் போட்டு விரும்பிய நேரமெல்லாம் ஒவ்வொரு பணத்தையா தூக்கி விழுங்குவான் விழுங்குவான் நம்ம உடுக்கார விழுங்குற மாதிரி விழுங்குவான் ஐயா ஆமையா அதுல அவன் வயிறு நிரம்பல்னா என்ன செய்வான் கைலாசத்தில் உள்ள சரி அமர தேவ முனிவர்கள் அத்தனை பேரும் தூக்கி தின்றுவான் தூக்கி சாப்பிடுவான் யாரு ஏய் இந்த மாயாண்டி இந்த ஊய்க்காட்டு சுடலை மாயாண்டி ஆமா ஊச்சாண்டு சுடல மாயாண்டி அவன் அதுலயும் அவன் வயிறு நிரம்பல என்ன செய்வான் பொல்லாத சுடல தெய்வம் ஆமா அப்பா அம்மா என்று கூட நான் அவனை நினைக்க மாட்டான் நினைக்க மாட்டான் நாமளே தூக்கி விழுங்கினாலும் விழுங்கிடுவான் விழுங்கிருவான் விழுங்கிருவான் இவனால என்னய்யா கைலாசமே எங்குமே பிணக்காடா மாறி போகும் நாரி போ கைலாசம் நாரி போகும் ஆமா பொல்லாத சுடலை மாயாண்டிய உடனே பூலோகத்துக்கு அனுப்பி வச்சிருங்க ஆமா இந்த பிள்ளை நமக்கு தேவையும் இல்லை அவசியம் அவசியம் இல்லை ஆமா என்று சொல்லிவிட்டு பார்வதியை அந்த புறம் சென்றாள் உடனே அரணாராகிய பகவான் அப்படி அழகு மகன் மாயாண்டி சொல்ல கையில் எடுத்து அப்பா மகனே சைவத்திரு கைலாசத்தில் பகவான் பார்வதி எங்க இருவேருக்கும் நீ மூன்றாவது பாலகனாய் அவதரித்த நீ ஊய்க்காட்டு சுடலை முண்டன் ஏன் மாயாண்டி சுடல சைவத்திரு கையிலே பிறந்த பிள்ளை நீ அசைவத்தை கலந்துட்டியடா அப்பா அம்மாவுக்கு அடங்காத பிள்ளையா பிறந்துட்டியே நீ அசைவத்தை கலந்ததால அமர கையிலைக்கு நீ உதவாது பிணமதை தின்றதாலே பிரம கையிலைக்கு உதவாது மாணிக்க கையிலையிலே நீ மாமிசத்தை கலந்ததினால் மறையவன் கையிலைக்கு நீ உதவாதடா நீ பூலோகம் போவாய் என்றார் இதனை எல்லாம் காது கொடுத்து கேட்ட மாயாண்டி சொல்லல அப்பா நீ பூலோகம் போவாய் என்று சாதாரணமா சொல்லிட்டீங்களே பூலோகத்துக்கு போனா என்னை யாரு ஆதரிப்பாங்க நான் எங்க போய் இருப்பேன் அப்பா அம்மா நீ இருவேரும் ஆதி கைலாசத்தில் இருக்க உங்கள் அரும மகன் மாயாண்டி சொல்லல அவனி பூலோகம் சென்றால் என்னை யாரு ஆதரிப்பார்கள் நான் எங்கே சந்தோஷமா இருக்க முடியும் மகனே அந்த கவலையே உனக்கு வேண்டாம் பொல்லாத உய்காட்டு சுடலை மாயாண்டி நீ பூலோகம் சென்றால் பூலோகத்து மானிட மக்கள் உன்னை கண்ட போதே உன்னை கண்கண்ட தெய்வம் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் பேசும் தெய்வம் மக்களை வாழ வைக்கும் வல்லமையுள்ள தெய்வம் என்று உய்காடு சுடலை மாயாண்டி என்று உனக்கு ஒரு நிலையம் போட்டு பூலோக மக்கள் எல்லாம் உன் உள்ளம் மகிழ ஊட்டுக்களம் கொடுப்பார்கள் கொடை விழா நடத்துவார்கள் அத்தனையும் ஏற்றுக்கொண்டு மக்களை காக்கும் மாபெரும் தெய்வம் மாயாண்டி உய்காட்டு சுடலை மாட சுவாமியாக மண்டலமாகிய உலகத்திலே நீ கொலுவிருப்பாய் மகனே இத்தனையும் காதில் கேட்ட மாயாண்டி சுடலை சொன்னார் பூலோகத்துக்கு போனா பூலோக மக்கள் எனக்கு நிலையம் போட்டு பீடம் போட்டு என கண்கண்ட தெய்வமா வணங்குவாங்களா
அப்படி என்றால் என்னய்யா தந்தையே என்ன உங்க கைனால இந்த கைலாசத்துல இந்த மாயாண்டி சுடலைக்கு நீங்கள் நிலையம் போட்டு உங்க கைனாலே ஊட்டு கலந்து தர வேண்டும். தர வேண்டும். அப்படி தந்தால் என்னய்யா உங்களுடைய ஆணைப்படி நான் பூலோகம் போவேன், இல்லை பூலோகம் போக மாட்டேன் என்று மாயாண்டி சுடலை சரிதான். அதாணி போட்டார போது ஆமோ உடனே ஆண்டவனாய கடவுள் என் பொல்லாத மாயாண்டி சுடலை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். கேட்க மாட்டான். அடங்காத பிள்ளைக்கு கூட 10-500 கையில கொடுத்து கொடுத்து ஏடா ஐயா நீ இடத்த காலி பண்ணு, ஆமா இடத்தை முதல்ல காலி பண்ணுப்பா. முதல்ல நீ இடத்த காலி பண்ணிட்டு போ, போ போ. நீ 500ல 1000 வாங்கிக்க, ஆமா கூட ஆனா இனிமேல் முகத்துல முடிக்காத கிட்டத்துல வராது என் பக்கத்துல வந்துடாத என்று பெரியோர்கள் சொல்லுது போல சரிதான். ஈசன் பகவான் பார்த்தார். என்னய்யா மகனே நீ கேட்டபடி உன் கூட்டுக்களம் தருகிறேன், தருகிறேன். நீ பூலோகம் சென்று விடு. சரி சரி என்று ஒத்துக்கொண்டார். ஆமா பிரம்ம பேச்சு சக்தி பெற்ற மகனாய பேயாண்டி சுடலை. சரிதான். உடனே பகவானாய ஈசன் ஈசன் தன்னுடைய ஆமா அழகு மகன் அடங்காத சுடலை மாயாண்டிக்கு ஆமையா ஆதி கைலாசத்திலே நிலையம் போட்டு போட்டு ஊட்டுக்களம் கொடுத்தவன உடனே பூலோகம் அனுப்ப வேணும் என்று ஆமையா உடையவனாகிய கடவுள் பகவான் நாள் பார்த்து தினங்குறித்து நல்லதோர் ஆமையா வெள்ளிக்கிழமையில் ஆமா கைலாசத்தின் வடபுறத்திலே ஆமண்ணே வனாந்திர காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள தில்லைவனம் என்ற சுடுகாட்டுல சுடுகாட்டுல எங்க செவஞ்சுடலம் மாயாண்டிக்கு என்னதான் சிவபெருமான் அப்போதே உடனடியாக வந்து 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 என்ன செய்தார் தெரியுமா? என்னையா செய்தா மண்ணால பீடம் போட்டார், மண்ணால பீடம் உட்காட்டு சுடலை மாடன் என்று பெயரெழி முன்னால் ஒரு பீடம் போடு முண்டசாமி பெயராளி பெரியதொரு பீடம் போடு அம்மா பெயராளி உயர்ந்ததோரு நிலையம் போட்டு உச்சாட்டு சுடலை மாடன் பெயராளி பீடம் போட்டு நிலையம் போட்டு வேறிய பகவான் சுடலை மாட சுவாமி வாசலில் நாள் பார்த்து தனங்குறித்து நல்லதோறு முகூர்த்தம் வைத்து சுடலை மாயாண்டி கோவிலிலே நாம்பு சாத்தி கால் நிறுத்தி 8 நாள் ஒரு வாரம் இது 8 நாள் ஒரு வாரம் இறைவன் காப்பு கட்டி நோன்பு இருந்து வேதினியில் புகழ்படைத்த